கோயம்புத்தூரில் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்கான் கார்த்திக்ன்றவன். இப்போது தமிழ்நாட்டில் சிஎம் என்ன பண்ணணும், இதுக்கு ஓட்டு போட்டேன், என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த 15 days ஒரு பிரச்சனை ஒன்று கூட கிடையாது, 4-5 பிரச்சனை டெய்லியும் வர்றதில்ல எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், வச்சு கொண்டாடணும். கூத்தாடிகளுக்கு சிஎம்ன்ற போஸ்டிங் கொடுத்தது தப்பாக போச்சு, நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மிச்சர் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அங்கே ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, எவ்வளோ கொடூரமாக கொல்ல முடியுமோ கொண்டிருக்கானுங்க, சரியா? அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணுன்றத நீங்கள் வீடியோவில் பேசுகிறது. அடுத்த எந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்னா அடுத்த என்ன வழியோ அதை பார்ப்பாங்க, சரியா? எதுக்கு எடுத்தாலும் ஏதோ பிச்சை போட்ட மாதிரி உங்களை சிஎம் ஆக்குனதே தப்பு, இது மாதிரிலாம் பேசுறது படித்தவங்களோ பாமர மக்களை யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி பேசுறது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ண ரேபிஸ்ட்டுக்கு என்ன தண்டனை அதில் எழுதி வச்சுருக்கோ அந்த செக்ஷன் படி தான் பண்ணுவாங்க, சரியா? இதுக்கும் சிஎம்க்கும் சிஎம் இந்த ரூல்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், சரிங்களா? பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் இது மாதிரி டாக்லாம் பேசுகிறத விட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வெளியே விடுறீங்க அப்படின்னா கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு குழந்தைங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இருக்குது. பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம குழந்தைங்கள பாதுகாத்துக்கணும், சரியா? ஒழுங்காக பாதுகாக்கலாம்னா இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அழுது புலம்பி நோ யூஸ். பேரண்ட்ஸ் இது ஜென்ரலாக ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், நாளைக்கு நம்மளுக்கு நடந்தால் அது தாங்கவே முடியாது, சுத்தமாக தாங்க முடியாது. அதனால் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக வளர்த்துக்கோங்க, படிக்க வைங்க, நல்லா வேலைக்கு அனுப்புங்க, ஆனால் பாதுகாப்போடு பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறது. 5 நிமிஷம் கூட எவனுக்கும் டைம் கொடுக்காதீங்க, 5 நிமிஷம் கூட யாரை நம்பியும் விடாதீங்க. உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. இந்த நாய்கள்கிட்ட பிள்ளைங்களை காப்பாற்றணும்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டான வழி. தேங்க்யூ.